கவிதைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல 1955 அப்போ எழுதின கவிதைகளை இப்ப பார்த்துக்கிட்டு வரோம். 55, 59, 61 அந்த மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கு. 55லயே நிறைய கவிதைகள் எழுதியிருக்கு மகரிஷி. உலக சமாதானம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த உலக சமாதானம் புத்தகம் அதை கொண்டு வந்தாங்க. அதுல இன்றைக்கு இந்த உலக சமாதானம்ங்கிற இந்த புத்தகத்துல இதுல இந்த தலைப்புல வெவ்வேறு விதமான கருத்துக்களை மகரிஷி கொடுத்திருக்காங்க. பொருளாதாரம், குழந்தை வளர்ப்பு, குடும்ப அமைதி அப்படின்னு வெவ்வேறு விதமா மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம இன்றைக்கு மனிதனின் முன்னேற்றம் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மனிதனின் முன்னேற்றம். விருப்பு வெறுப்பு உணர்ச்சி மிக்க மனிதன் அன்று விலங்குகளைப் போல் காட்டில் குகையில் வாழ்ந்தான். நெருப்பு கண்டபின் வாழ்வில் வேகம் கொண்டான். நேற்று இன்று நாளை என்றான், பொருள் சேமித்தான். துருப்பிடிக்கும் இரும்புடன் மின்சாரம் கண்டு துரிதமாக வாழ்வில் முன்னேற்றம் கண்டான். திருப்பம் வந்துள்ளது, அணுகுண்டால் வாழ்வில் தீர்க்க இவ்வபாயத்தை முயற்சி செய்வோம். 1955ல அணுகுண்ட பத்தி மகரிஷி ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும், இது பெரிய அபாயத்தை தான் கொடுக்க போறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன 2025, 70 வருஷத்துக்கு முன்னாடி மகரிஷி அவங்க அணுகுண்டுனால என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்க. இந்த அணுகுண்டை வச்சே ஒரு நாடு இன்னொரு நாடை பயப்படுத்திட்டு இருக்கு. எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட இவ்வளவு இருக்கா, என்கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பவரை எப்படி காமிக்கணுமோ, தான் எப்படி உலகத்துல முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழிவுக்கு என்னெல்லாம் வச்சிட்டு இருக்கோமோ அதை உயர்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மத்தவங்க பயப்படுவாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தோம்னா நமது முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது மகரிஷி இதுல அழகா எழுதியிருக்காரு. மனிதன் மனிதனுக்கு விருப்பு வெறுப்பு உணர்ச்சி மிக்க மனிதன். என்ன ஒரு அந்த இடத்துல சேர்த்திருக்காரு பாருங்க வார்த்தைகளை. விருப்பு வெறுப்பு உணர்ச்சி மிக்க மனிதன் அன்று விலங்குகளைப் போல் காட்டில் குகையில் வாழ்ந்தான். ஏன்னா விலங்கின பதிவுகள்லாம் நமக்கு இருந்திருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு உணர்ச்சி இருக்கு. ஆனா அதுல இருந்து வந்ததுனால காட்டுல குகையில விலங்குகள் எப்படி வாழ்ந்துச்சோ அதே மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணினாங்க. மழைய பத்தி நினைச்சாங்க, பூமிய பத்தி நினைச்சாங்க, செடிகள பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம், நெருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம்ன்னு பார்த்து 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 வாழ்க்கையில எப்படி மாற்றத்த கொண்டு வரணும்? தங்களுடைய வாழ்க்கையை எப்படி சௌகரியமாக்கிக்கணும்? எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அப்படின்னு அந்த வாழ்வில முன்னேற்றம் அடைவதற்கு வேண்டிய வேகத்தை, ஒரு உந்துதலை மனிதர்கள் பெற்றார்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வாழ்க்கைக்கும் ஏற்கனவே இருந்த தன்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், பின்னாடி எப்படி நம்ம சௌரியமா இருக்கணும் அப்படின்னு நேற்று இன்று நாளை என்றாங்க. அதனால பின்னாடியும் கஷ்டப்படாம இருக்கணும்னு பொருள் எல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சொல்றார் மகரிஷி, துருப்பிடிக்கும் இரும்புடன் மின்சாரம் கண்டு துரிதமாக வாழ்வில் முன்னேற்றம் கண்டார். உலோகங்களை ஒன்னொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க.
இரும்பு, வெள்ளி, தங்கம், செம்பு, பித்தளை எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அத வாழ்க்கையில உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ஒண்ணொண்ணா கப்பலுக்கு பேஸா கூட இரும்ப இப்ப உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் விமானம், அதுக்கப்புறம் வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சு எங்கெங்க எத எத உபயோகப்படுத்தணும்னு தன்னுடைய அறிவையும், ஆற்றலையும் மனிதர்கள் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுல இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த அணுகுண்டு கண்டுபிடிப்புனால தான் பிரச்சனை. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை இருக்கதான் இருந்திருக்கு. ஒண்ணும் இல்ல. ஒரு குச்சிய வச்சு அவங்க முதல்ல அந்த குச்சிய எதுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. எதுக்கு? பறவைகள் நம்ம வந்து பயிர்கள்லாம் வந்து விளையும்போது, பயிர்கள்ல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பறவைகள விரட்டுவதற்கு, விலங்கினங்கள விரட்டுவதற்கு. ஆனா அத எப்படி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம்? அளவு முறை தெரியல. அதனால அப்புறம் மனிதரை மனிதன் அடித்துக் கொள்வதற்கு அத உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த இரும்பு, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இரும்புல உலோகங்கள் அவங்க கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் ஆயுதங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு உதாரணத்துக்கு அருவாள் எடுத்துப்போமே. அருவாள் வந்து பயிர் விளைவு அதெல்லாம் வந்து விளைச்சல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்ப வந்து பார்த்து, எப்படி எப்படியெல்லாம் என்னென்னலாம் சாப்பிடலாம், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்லாம் ஒண்ணொண்ணா கண்டுபிடிச்சு, மழை தண்ணீர் எப்படி உபயோகமாகுது நமக்கு, விளைச்சல் எப்படி இருக்கு, செடி கொடிகள் வளருவது, இதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் நெற்பயிர்கள் அந்த மாரி விளைச்சல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் அறுவடை செய்வதற்கு அரிவாள் உபயோகமா இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு? அத மத்தவங்க கொல்றதுக்கு தான் இப்ப உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான ஆயுதங்கள் வந்துச்சு. துப்பாக்கி, அதுக்கப்புறம் பீரங்கி, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்ட எப்படி அடிக்கலாம்? எவ்வளவு தூரம் வந்து போகும்? அப்படின்னு வெவ்வேறு விதமாக போர் தளவாடங்களை இந்த உலோகங்கள வச்சு எப்படிலாம் அதெல்லாம் செய்யலாம்? அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அணுகுண்டு தயாரிக்கிறதுலேருந்து வந்து, அப்புறம் இதை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உபயோகப்படுத்த வேண்டும்ங்கிறது போயி, ஒரு நாடை இன்னொரு நாடு அழிப்பதற்கு, அதை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு ராஜா இன்னொரு நாட்டு மேல படையெடுத்தாருன்னா, அப்போ அவங்க உபயோகப்படுத்தின ஆயுதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுல ஏதோ கொஞ்சம் அழிவு வரும். சில பேர் இறப்பாங்க. சில பேர் அவங்க வந்து உறுப்புகள இழப்பாங்க. அந்த மாரி தான் வந்து அழிவுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதகம் வந்து ரொம்ப குறைச்சலா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ மகரிஷி இப்ப போயே வந்து 2006ல போனார். இப்போ வந்து 25, 19 வருஷம். 18 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னா ஒரு தரம், அப்ப இருக்கிற அணுகுண்டு எல்லார் நாட்டுகள்லயும் எவ்வளவு இருக்குன்னா, இந்த பூமியை 200 முறை அழிக்கிற அளவுக்கு அணுகுண்டு இருக்கு. நெறைய நாடுகள் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்ட்டு சொன்னார். ஒரு தரம் பாம் போட்டதே அணுகுண்டு போட்டதே ஹிரோஷிமா, நாகசாகில எத்தன லட்சம் மக்கள் போனாங்க. மக்கள் அப்ப போனது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த அணுகுண்டு கதிர்வீச்சுனால எத்தனையோ விதமா நோய்கள், அதுக்கப்புறம் பின்னாடி பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் உறுப்புகள் குறைபாடு, எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கை முறையே மாறி போயி, வருஷா வருஷம் அந்த குண்டு போட்ட அன்னைக்கு போயி, அவங்க பிரேயர்லாம் செய்றாங்க ஜப்பான். இருந்தா கூட, அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு?
அந்த மாரி ஒரு அழிவை பார்த்ததுக்கு அப்புறமும் அணுகுண்டு தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ மனிதன் எந்த அளவுக்கு குறுகிய மனப்பான்மையோட இருக்கான்? இத மனிதனின் முன்னேற்றம்னு சொல்றதா? இல்ல பின்னேற்றம்னு சொல்றதா? இங்க படி ஏறுற மாரி படம் போட்டிருக்கு. ஆனா நம்ம பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். படி இறங்கி போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஹிரோஷிமா, நாகசாகில அழிவை பார்த்ததுக்கு அப்புறமும், இப்ப பாருங்க, இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் காசா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தப்பி அந்த இதுல கைதியா இருந்தவங்கள அனுப்பிச்சபோது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து உயிரோட வந்திருக்காங்கங்கும்போது, அந்த உணர்ச்சி நிலை எப்படி இருக்கு? அத பார்க்கும்போது. ஆனா இதையும் கவனிக்காம, இன்னும் ரஷ்யா, யுக்ரைன் அடிச்சுக்கிறாங்க. அது எத்தன நாளா போயிட்டு இருக்கு. இதுல கடைசியில தலைவர்கள் போய் சண்டை போடுறது. அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள நீங்க போய் சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் சின்னவங்களையும் கூப்பிட்டு, அவங்களும் நீங்க சண்டைக்கு தயாராகுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாடு, இன்னொரு நாட தளவாடங்கள் உற்பத்தி செஞ்சிருக்காங்கன்னா, அது இப்பதான் வாய்ப்புன்னு அத விக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ எல்லா நாடுமே எல்லா நாடு இல்ல, அந்த தலைவர்கள் எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இருக்காங்க. அப்போ அந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அததான் சொல்றார். இப்போ உலக நல வேட்புல கூட நம்ம தவம் முடிஞ்சு தானம் சொல்றோம். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இந்த பேசிக் கான்செப்ட் நம்ம எல்லாரும் ஒரே மூலத்திலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும். அது வராத வரைக்கும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. என் நாடு, உன் நாடு, எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல பணம் குடுத்து நாட்ட வாங்குற அளவுக்கெல்லாம் எண்ணம் போயிட்டு இருக்கு. அவர் ட்ரம்ப் கனடாவ வாங்கிக்கிறேங்கிற, அவர் கனடால இருக்கிறவர் நீங்க கலிபோர்னியாவ எங்ககிட்ட குடுங்க, நாங்க வாங்கிக்கிறோங்கிறாங்க. என்னது இது? பூமியே மகரிஷி எழுதியிருக்கிற உலக சமாதானத்துல, எல்லாருமே உலகை சுற்றி வர வேண்டும். இந்த விசாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லை கோடுகளே இருக்கக்கூடாது. இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். அப்படின்னு அவர் ஒரு கவிதையில எழுதியிருக்காரு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த ஐக்கிய நாட்டு சபையில அதுக்கு பவர் அதிகம். அப்புறம் இந்த வீட்டோ பவர். இதெல்லாம் மகரிஷி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க போய் ஆராய்ச்சி செய்து, இந்த தளவாடங்கள்லாம் உற்பத்தி செய்யும்பொழுது யார் யாருக்கு எப்படி லாபம் கிடைக்குது? அதெல்லாம் போய் அமெரிக்கால போய் ஆராய்ச்சி செய்து, அந்த தயாரிக்கிறவங்களுக்கு எவ்வளவு லாபம்? அப்புறம் அத விக்கும்போது, அத யாரு அந்த நாட்டுக்கு விக்கணும் அப்படின்னு பேரம் பேசுறாங்களோ, அவங்களுக்கு எவ்வளவு லாபம் போகுது? தலைவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு எவ்வளவு லாபம் போகுதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு விட்டு விட்டு வச்சிருக்கு. அப்போ மனிதனுடைய உயிருக்கோ, மத்த உயிரினங்களுக்கோ அங்க மதிப்பே இல்ல. கலிபோர்னியால இப்ப பாருங்க, அவ்ளோ பெரிய நெருப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில பார்த்தா யாரோ ஒரு மனிதர், தனி மனிதர் தான் கூட்டா சேர்ந்து இந்த அழிவை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் அந்த விஷயம் வெளியில வரல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட விலங்கின மத்த உயிரினங்களை விட மனித இனம் மோசமா செயல்பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு பாருங்க. அப்ப இத மனிதனின் முன்னேற்றம்னா சொல்ல முடியும். மகரிஷி ஆதங்கத்தோட எந்த அளவுக்கு மனிதன் விலங்கினத்திலேருந்து முன்னேறி வந்திருக்கான். ஆனா இந்த அணுகுண்டுனால எப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற இந்த கருத்த தான் இந்த கவிதையில குடுக்குது. அப்போ தலைவர்களா வரவங்க சுயநலத்தோட இந்த மாரி வரக்கூடாது. அப்ப இந்த தலைவர்களா வர்றது யார் யாரு தேர்ந்தெடுக்குறாங்க? நம்ப மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப அங்க தான் பிரச்சனை வருது. அப்போ சாதாரண மக்களோட அறிவு நிலை உயரணும். அப்படி உயர்ந்தா தான் தேர்ந்தெடுக்கும் தலைவர்கள் சரியா இருப்பாங்க. இங்க ஆனா அப்படி இல்ல. கட்சி வாரியா நம்ப பார்க்குறோம். உலக நாடுகள் எல்லாத்துலயுமே.
இன்னொருத்தர் ஒரு கட்சி இன்னொரு கட்சி வந்ததுன்னா, தலைமைக்கு வந்ததுன்னா, அவங்க செய்த குற்றங்கள தான் வந்து சொல்லும். தவறுகள தான் எடுத்து காமிக்கும். அதே மாரி நம்பளும் என்ன மாதிரி வந்து இங்க முன்னேற்றத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வரலான்னு, யார் வந்து அங்க வந்து ஆள்றாங்களோ, அவங்களுக்கு என்ன மாரி உதவி செய்யணும்னு யோசிக்கிறது. தவறுகள் நடந்துட்டு இருக்கிறத சுட்டி காமிக்கிறதுல தான் இருக்கே தவிர, எப்படி எல்லாரும் கூட்டா சேர்ந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து தொண்டு செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வரல. அதனாலதான் மகரிஷி சொல்லியிருக்காரு. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். நான்கிலே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இதனால யாருக்கு வந்து லாபம்? தலைவர்களுக்கு தான். அது பொருள்னாலயோ, புகழ்னாலயோ, செல்வாக்கு, புலனின்பத்தினால. அவங்க தான் வந்து சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு பிரமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதனால சாதாரண மனிதர்கள் தான் நெறைய அஃபெக்ட் ஆறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாரு வீட்டோ பவர் போணும். அப்புறம் ஐக்கிய நாட்டு சபைக்கு இன்னும் பவர் அதிகமாகணும். அந்த மாரி வந்தா தான் இந்த ஓருலக ஆட்சிங்கிறது வரும். அப்ப எல்லா தலைவர்களுமே ஒருத்தர ஆக்கிரமிச்சுக்கிறது அந்த மாரிங்கிற எண்ணம் வராம, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு எப்படி உதவி செய்யலாம்? ஒரு கஷ்டத்துல உதவி செய்யலாம். எத்தனையோ இயற்கை சீற்றங்கள்ல வருது. இப்ப நிலநடுக்கம். அது அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிச்சு எத்தன நிலநடுக்கம் பாருங்க. அப்ப அந்த மாரி வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்யலாம்? அப்படின்னு பார்க்கணும். நான் தான் முதல்ல இருக்கணும். முன்னேற்றமா இருக்கிற நாட்டை கூட உதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப சைனா எங்கேயோ போயிட்டு இருக்கு. எவ்வளவு வந்து முன்னேற்றம். அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த மாரி முன்னேற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அத பார்த்து நம்ம நாட்டை எப்படி உயர்த்தணும்? அப்படின்னு தலைவர்கள் அதற்கு வரணும். இந்த போட்டி, பொறாமை இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அது இல்லாம தான் எந்த நாட்டை சார்ந்து இருக்கிறோமோ, அதுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும்? அந்த மக்கள் எப்படி முன்னேற வேண்டும்? அப்புறம் பக்கத்துல இருக்கிற நாடுகளோட எப்படி சமரசமாக இருக்க வேண்டும்? அத தன்னோட சேர்த்துக் கொள்வதற்கு அது வந்து வேண்டவே வேண்டாம். ஆனா, ஒரு பாதிப்பு ஏற்படுது தன்னுடைய நாட்டுக்கு, மக்களுக்கு இன்னொரு நாடுனால, இல்ல சுத்தி இருக்கிற நாடுனால ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாரி இருக்குன்னா, எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அப்ப அதுக்கு வேண்டிய தளவாடங்களை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, எல்லாருமே இன்னும் அறிவு நிலையில உயரல. நம்ம பார்த்தோம்னா, இந்த தளவாடங்களை வாங்குவதற்கு தான் அத்தன வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அந்த சபை, மந்திரி சபை. அதுக்கு தான் வந்து பைசா நெறைய செலவழிக்கிறோம். ஏன்னா, இன்னும் மத்த நாடுகள்லாம் இன்னும் அந்த அறிவு வளர்ச்சியில இல்ல. உயர்ந்த நிலையில மனம் போகல. அதனால இதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. ஆனா, மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த ஓருலக ஆட்சி வரணும். அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலேயும் தலைவர்கள சரியான தலைவர்களா தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த அணுகுண்டுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல. அழிச்சா ஒரு தரம் போட்டா உலக நாடு முழுக்க அத்தனையும் போயிடும். நாமும் அதுல சேர்ந்து போயிடுவோம். நம்ம மட்டும் எங்க வேற கிரகத்துக்கா போக முடியும்? அத வந்து இன்னும் உணரல. அதுலேருந்து கதிர்வீச்சு வந்தாலே எவ்வளோ பாதிப்பு இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத நம்ம பார்க்குறோம். மிந்தியாவது தெரியாது. இப்போ டிவில அப்படியே காட்சியா பார்க்குறோம். அதனால அழிவு, அதுலேருந்து வர அந்த கதிர்கள், அதுலேருந்து வர அந்த வேண்டாத புகை, அதெல்லாம் எத்தன பாதிப்ப ஏற்படுத்தும். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு, அங்க வாழற மக்கள், அவங்க கிட்டேருந்து அந்த குழந்தைகள் உருவாகும்பொழுது, குறைபாடுகளோட பொறக்குது. பின்னாடி வர சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க தலைவர்கள். அப்ப இதுக்கெல்லாம் மகரிஷி குடுக்குற கருத்து என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும். அப்பதான் அந்த உலக அமைதிங்கிறது கிடைக்கும். அந்த தனி மனிதனுக்கு வேண்டிய பயிற்சி முறைகள தான் இங்க குடுத்துருக்காங்க. அப்போ அகத்தவம், அகத்தாய்வு இது 2 தான் வேணும். அப்ப அதனால தான் சொல்றாரு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்.
உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். உழைக்கணும். அதே மாதிரிதான் உலக நல வாழ்த்தொலி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கும். அந்த மதிப்பு இல்லாதனாலதான் பிரச்சனைகள் இத்தனை அழியுது. அந்த தலைவருக்கு தன் நாட்டு மக்கள் இந்த நாட்டு பற்று கூட இருக்கட்டும், இப்ப தன் நாட்டு மக்கள் அழியிறாங்கங்கிற அந்த ஒரு உணர்வு கூட வரல. அந்த எத்தனை பேர் அழியிறாங்களோ, போர்ல வந்து சண்டை போட்டு அழியிறாங்களோ, அத வந்து பெருமையா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருமே அந்த எல்லை கோடுகள்லாம் இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, அங்க இருக்கிற கலாச்சாரத்தை கடைபிடிக்குவது, அங்க இருக்கிற உணவு முறை, எத்தனையோ விதத்துல அங்க இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கலாச்சாரம், உணவு முறை, வாழ்க்கை முறை இத நம்ம கத்துக்கிட்டோம்னா, அந்தந்த நாட்டுல இருக்கும்போது கத்துக்கிட்டு வாழும்பொழுது எவ்வளவு உதவியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்தியால எத்தனையோ மொழி பேசுறவங்க இருக்குங்க. எத்தனையோ கலாச்சாரம் பேசுறவங்க இருக்காங்க. நேற்று முந்தா நேற்று இப்போ ட்ரம்ப் அவர் வந்து பிரசிடென்ட்டா வந்திருக்கிறதுனால, இந்த அமெரிக்க தூதர் அவர் வந்து இந்த நாட்ட விட்டு வேற நாட்டுக்கு அவருடைய நாட்டுக்கு போயிருக்காரு. அப்ப இந்தியால இருந்தபொழுது, ஒவ்வொரு மாநிலத்திலயும் என்ன சிறப்புத்தன்மை இருக்குன்னு, அத நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தேன். எவ்வளவோ கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ விதமான கலாச்சாரங்கள் இருந்தும், எல்லாரும் இங்க ஒத்துமையா இந்தியால வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க நான் வந்து இருந்து நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இத விட்டு போறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும். தமிழ்நாடுன்னா, அங்க இருக்கிற கலாச்சாரம், கோவில்கள பத்தி. ஒரு இடத்துல சமையல், அங்க இருக்கிற உணவு முறை பற்றி. ஒரு இடத்துல வந்து அங்க இருக்கிற கலை பற்றி. அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அ காசிக்கு போனபோது அங்க இருக்கிற அந்த ஆரத்தி, அத மாரி இருக்கிற அந்த கலாச்சாரம். அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அத பத்தி பெருமையா எடுத்து சொல்லி அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகம் முழுக்க சுற்றி வந்தோம்னா எத்தன கத்துக்கலாம் நம்ம. எவ்வளவு விதமான வாழ்க்கை முறை இருக்கு. அப்ப அந்த மாரி நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு நல்லா இருக்கு. நெனச்சு பார்க்கவே நல்லா இருக்கு. அதனால தான் ஒரு இடத்துல எழுதுறாரு. எல்லாருமே உலகத்தை சுற்றி வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா வாழலாம். இந்த குறுகிய மனப்பான்மையினால தான் பிரச்சனை. அப்போ நான், தான், தனதுங்கிறதுலேருந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய மதம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய நாடுங்கிறத தாண்டி நான் உலக நலத் தொண்டன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர வேண்டும். அதான் மகரிஷி ஆரம்பத்திலேருந்தே அப்படி சைன் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்ப மனவளக்கலையில இருக்கிற நாமும் அதே எண்ணத்தோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு நம்ம வாழ்த்து அலைகளை பரப்பும் பொழுது இந்த அணுவினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை நாம் குறைக்க முடியும். ஏன்னா எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஆற்றல் அதிகம். ஆனா இப்ப நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கு. அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வருது, இத்தனை இயற்கை சீற்றங்கள். ஆனா மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அந்த மாரி நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நம்ம கிட்டேருந்து போற அந்த வாழ்த்துக்களை உலகத்தை நினைச்சு வாழ்த்தும்பொழுது அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிகளை கொடுத்து நாம் மாற வேண்டும்னு அதுக்கு வந்து முதல் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்றேன். அதுதான் முதல் நம்மளுடைய முன்னேற்றம். இந்த வெறுப்பு, வெறுப்பு அப்படிங்கிறதுல இருந்து தாண்டி மனதை விரித்து உலகளாவ நம்மளுடைய எண்ணம் பரந்த மனப்பான்மை வரும்பொழுது இந்த அணுகுண்டெல்லாம் செயலற்று போகும். அதை உபயோகப்படுத்த வேண்டாங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி நாம் வாழ்த்தலைகளை பரப்புவோம். அதற்கு நம்மை நாம் முதலில் மாற்றிக்கொள்வோம். அந்த மாதிரி இருக்கும்போது பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு நாம ஒரு கருவியாக இந்த கருத்துக்களை நாம் மனதில் கொண்டு வாழ்வில் முன்னேற்றத்தை பார்ப்போம். அதற்கு முயற்சி செய்வோம். உலகளாவ நம்மளுடைய எண்ணம் விரிய வேண்டும். அதற்கு வேண்டிய பயிற்சிகளை மகரிஷி கொடுத்திருக்க. அதை பயிற்சிகளை செய்து முறையாக செய்து
நாம் மனதை விரிவடையச் செய்வோம். வாழ்த்து அலைகளை பரப்புவோம். அப்போ இந்த அணுகுண்டுனால பிரச்சனை வராம இருப்பதற்கு வாழ்த்து அலைகளை நாம் எப்பொழுதும் பரப்பிக் கொண்டே